யோக நெறிகளை கற்று நல்ல ஒழுக்க கல்வியும் ஞான கல்வியும் கற்ற ஒரு உன்னதமான ஒரு ஆசிரியை. சரி, ஆசிரியை தான் இப்படி ஒரு சிற்பியாக இருந்து செயல்பட முடியும் என்றால் அது அவ்வளவு சாதாரண விஷயமல்ல. அதற்கு முக்கிய காரணம் இந்த ஊர் பெருமக்கள், தாய்மார்கள். இங்கே அவர்கள் பிள்ளைகளுக்கு அவர்களும் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் இம்மாதிரி விழாக்களை மிகவும் சிறப்பாக செய்ய முடியும். எனவே இங்கே நாம் பாராட்ட வேண்டுமென்றால் முதலில் இந்த கிராம மக்கள், இந்த கிராமத்து பெரியவர்கள், இங்கே வந்து அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு தாய்மார்கள் எல்லோரையும் நான் மிகவும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய பின்புலம் இல்லாமல் எதுவுமே இங்கே சாதிக்க முடியாது, இது தெரிந்த விஷயம். ஸோ முதல் பாராட்டை நமது இங்கே உள்ள பெரியவர்களுக்கும் இந்த தாய்மார்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த கல்விச்சாலைக்கு தொடர்ந்து இந்த பள்ளியிலேயே திருமதி கலைச்செல்வி கிருஷ்ணகுமார் அவர்கள் பணியாற்றிய பொழுது இதே போன்ற விழா நடத்துகிறார்கள். அவர் எங்கு சென்றாலும் அந்த சிறப்பாக அந்த பிள்ளைகளை, அதுவும் யோக நெறிகளோடு கூடிய அந்த ஞானத்தை அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். அவருடைய தொண்டு மிக அரிய தொண்டு. அதையே மற்ற ஆசிரியர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அதை தவிர தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இடத்திலும் போய் யோகத்தான் கற்றுக்கொண்ட அந்த கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சகோதரியை என் மனதார பாராட்டுகிறேன். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இதையெல்லாம் நடத்துவதற்கு எங்களுடைய குருதேவர் ஸ்ரீ ஞானஜோதி தபோவனத்தின் நிறுவனர் ஸ்ரீ ராஜயோக போதனா சேவாசிரமம் மற்றும் பட்டாபிராம் அறக்கட்டளை போன்ற பல நிறுவனங்கள் நிறுவி இந்த குழந்தைகளுக்கு வந்து இங்கே ஒவ்வொரு வருடமும் ஆசீர்வதித்து வரும் எங்கள் சுவாமியை வணங்கி இந்த வாய்ப்பினை நல்கிய உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சகோதரி கலைச்செல்வி கிருஷ்ணகுமாரை பாராட்டி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா அவர்களுக்கு. குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறது. அனைவரும் வரிசையாக வந்து பெற்றுக்கொள்ளவும். பால்வாடி ஆசிரியர் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அவங்களுக்கு கை தட்டுங்களா? முன்னிட்டு குழந்தைகளுடைய இந்த கலை நிகழ்ச்சிக்கு பாராட்டி புதுவை நம்முடைய ராஜகோபால சார்ந்த பாரதி அவர்கள், திருமதி பாரதி அவர்கள் பரிசு வழங்குகிறார். இப்பொழுது பணப்பாக்கம் ஆண்டு விழாவுடைய முன்னிட்டு நம்முடைய குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சியை பாராட்டி கிருஷ்ணவேணி கோவிந்தராஜ் அவர்கள் இப்பொழுது குழந்தைகளுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார். அடுத்ததாக இந்த ஆண்டு விழாவுடைய குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சியை பாராட்டி குழந்தைகளுக்கு நம்முடைய அறக்கட்டளை சார்பாக பாராட்டி பரிசு மழையை வழங்குவதற்கு சென்னை நம்முடைய ராஜயோக போதனா சேவாசத்தை சேர்ந்த ராஜ்குமார் சித்ரா அவர்கள் குழந்தைகளுக்கு
ஸ்ரீ குருவே நம. இப்போ ஒரு நாடகம் பார்க்கலாம். நாடகத்து பேர் வந்து யார் குற்றவாளி. ஒவ்வொரு ஊர்லேயும் பஞ்சாயத்து நடப்பதை பார்த்துருப்பீங்க, தீர்ப்பு வழங்கியதையும் கேட்டிருப்பீங்க. ஆனால் இங்கு நடக்கும் பஞ்சாயத்து சற்று வித்தியாசமானது. ஏதோ கண்டுபிடிங்கள் பார்க்கலாம். ராதிகா, பிரேமா, சந்திரிகா, மோனிஷா, லாவண்யா, அருள்மொழி, ஹேமலதா, தினேஷ், சமுத்திரபாண்டி. இன்று நம்ம 12 பட்டி பஞ்சாயத்துக்காரர் வழக்கு விசாரிக்க நம்ம ஊருக்கு வரார். ஊர்ல வேலை இல்லாதவங்க எல்லாம் பஞ்சாயத்து பக்கம் வரலாம். ஊர்ல வேலை இல்லாதவங்க எல்லாம் பஞ்சாயத்து பக்கம் வரலாம். இன்னைக்கு என்னடா வழக்கு? யசமானுக்கு செத்து போன பக்கத்து திருட பொண்டாட்டி புகார் தர வந்திருக்காங்க. எங்கடா ஒரு ஆளையும் காணோம். கூப்பிட்டு அந்த திருடன் பொண்டாட்டிய. பஞ்சாயத்து தலைவர்களை கூட்டாங்க. ஐயா இவங்க தான் அந்த பக்கத்து திருட பொண்டாட்டி. ஐயா, என்னை நீங்க தான் காப்பாத்தணும். பக்கத்தூர்ல திருட போன என் புருஷன் மேலே அடுத்த வீட்டு செவுரு விழுந்து செத்து போட்டாங்க. அதனால அந்த வீட்டுக்காரனை தண்டிக்கணும். கூப்பிட்டு அந்த வீட்டுக்காரனை. பஞ்சாயத்து தலைவர் உங்களை கூட்டாங்க. இவங்க தான் அந்த வீட்டுக்கார். ஐயா, என் மேலே தப்பு இல்லையா? என் வீட்டை கட்டினவன் கொளுத்துக்காரன். அவன் தானுங்க ஐயா காரணம். கூப்பிட்டு அந்த கொளுத்துக்காரனை. பஞ்சாயத்து தலைவர் உங்களை கூட்டாங்க. இவங்க தான் அந்த கொளுத்துக்கார். ஐயா, அந்த வீட்டை கட்டினது என்ன ஓனாந்தாங்க. களை கலந்து கொடுத்தாலே சித்தாள். அவள் கலவையில அதிகமாக தண்ணி ஊத்தி கொடுத்துட்டாங்க. அதனால தாங்க கொண்டாட அந்த சித்தால. பஞ்சாயத்து தலைவர் உள்ள கூட்டாங்க. இவங்க தான் அந்த சித்தாள். ஐயா, கலவை கலந்தது என்ன ஓனாந்தாங்க. ஆனா நான் வைச்சிருந்த பானையில் வாய் பெருசா இருந்ததுனால அதிகமாக தண்ணி ஊத்திக்கிச்சு. அதனால அதை செஞ்சு கொடுத்த பையன் தான் குற்றவாளி. எங்கடா அந்த பானை செய்தவர்? பஞ்சாயத்து தலைவர்களை கூட்டாங்க. இவங்க தான் அந்த குயவன். ஐயா, அந்த பானையை செய்தது என்ன ஒண்ணா இருந்தாங்க. செய்து பண்ணிருக்கும் போது ஒரு
பெண் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள். அதனால பானையின் வாய் பெருசா போச்சு. யார் தான் இந்த பொண்ணு? பஞ்சாயத்து தலைவர் உங்களை கூட்டாங்க. இவங்க தான் அந்த பொண்ணு. ஐயா, அந்த பொண்ணு என்னவோ நான் தாங்க. ஆனா துணி துவைக்க ஆத்துக்கு போனேன். அங்க ஊம சாமியார் ஒருத்தர் குளிச்சு கொண்டிருந்தார். அதனால நான் குறுக்கும் நெடுக்குமாக போக வேண்டியதா இருந்துச்சு. கண்டாத அந்த ஊம சாமியார. இவங்க தான் அந்த ஊம சாமியார். என்ன சாமி, நீ தாங்க குளிச்சுன்னு இருந்தியா? நீ ஏதோ ஊம சாமியாமே, என்கிட்ட மறைக்காம சொல்லிடு. நீ தானே எல்லாத்துக்கும் காரணம். என்னை ஏமாத்த முடியாது. பாத்தியா, நீ தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டேன். டே மாயாண்டி, இந்த ஆளு சங்கரபரணி ஆத்துல தள்ளி சாங்கியத்தை முடிச்சிட்டு வா. பஞ்சாயத்து சரி, அடுத்த பஞ்சாயத்துல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். பின்னாடி யசோதா அவர்கள் மேடைக்கு வரலாம். இந்த பள்ளியின் சார்பாக நம்முடைய அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் நம்முடைய சேவாசிரம மாணவர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் கிருஷ்ணகுமார் அவர்கள் கௌரவிக்க உள்ளார்கள். முதலாவதாக நம்முடைய ஜி வெங்கடேஷ் அவர்களுக்கு துண்டு அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அடுத்து ராஜ்குமார், மூத்த ஆசிரியர் திரு சண்முகம் ஐயா அவர்கள் ஒரு 2 மணித்துளிகள் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே, அவருடன் பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களே, வட்டார தலைமைய ஆசிரியர்களே மற்றும் பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களே, அறக்கட்டளை சார்பாக இவ்விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமக்கள் அவர்களே, ஊர் பொதுமக்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். கலைச்செல்வி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். என கலைக்கு அவர்கள் செல்வி. எனவே அவர்கள் சிறந்த முறையிலே அவர் பணியை செய்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடைய கணவர், அவருடைய குழந்தைகள், அவர் குடும்பமே இந்த நாட்டுக்காக கல்வி பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றனர். அவருடைய பணி தொடரட்டும் என வாழ்த்து வழங்குகிறேன். நன்றி. அவர்களுக்கு இப்பொழுது வட்டார வளமையத்தில் பணிபுரியும் ஆசிரியர் பயிற்றுனர் திருமதி கலைவாணி அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருகிறார். அறக்கட்டளையின் சார்பாக ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வேர்ல்டு விஷன் தொண்டு நிறுவனத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் ஆசிரியர் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் முதல்ல நம்ம தலைமை ஆசிரியருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். 2வது முறையாக நம்ம சுவாமி அவர்களை இங்க நம்ம ஊரை நாடி வர வச்சதுக்காக அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் உண்டு. 2009 இந்த பள்ளிக்கு வந்தாங்க. பொதுவா பள்ளிகள்ல பார்த்தோம்னா இறைவணக்க கூட்டத்துக்கு அப்புறம் மாணவர்கள் சொல்லுவாங்க, இது எனது பள்ளி, இப்பள்ளியால் நான் உயர்வடைவேன், என்னால் இப்பள்ளி உயர்வடையும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் நம்மளால பார்க்க முடியும். ஆனா அவங்க வந்து
ஒரு வருஷத்துலயே அந்த பலன் வந்து கிடைச்சிடுச்சு. அவங்க வந்து இதை நம்ம பள்ளியா நினைச்சு ஒரு பில்டிங்கே வாங்கி கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த விழா நடக்கும்போது பசங்க வந்து இந்த ஓட்டு பில்டிங்ல தான் இருந்தாங்க. மழை பெஞ்சாலும் அந்த பில்டிங்ல இருக்க முடியாது, வெயில் காஞ்சாலும் அந்த பில்டிங்ல இருக்க முடியாது. மழையப்ப கீழெல்லாம் ஓதமா இருக்கும், வெயில்னா ஒரே அனலா இருக்கும், பிள்ளைங்க ஃபுல்லா நனைஞ்சு போயிடும். உடனேவே SSF ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து, அப்பெல்லாம் ஒர்க்கே கொடுக்காத சமயம் இவங்க சிஓவை மூவ் பண்ணி ஒரு பில்டிங் வாங்கி இப்ப நல்ல கண்டிஷன்ல உள்ள ஒரு 2 கிளாஸ் ரூம் கட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்ரூமும். அதனால அவங்க வந்த பிறகு என்னால என் பள்ளி உயர்வடையும் அப்படின்ற ஒரு வாசகத்தை அவங்க மூலமாவே நிறைவேற்றினாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குருவா மட்டுமே நடந்துக்கிறது கிடையாது. நான் அந்த பள்ளிகளுக்கு பார்வையிட வந்திருக்கிறேன். ஒரு 1 வீக் லீவ் போட்டு டீச்சர் திருப்பி வந்ததும், இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம், பேரண்ட்ஸ் யாராவது அப்படின்னாக்கா பிள்ளைகளை யார் வீட்லையாவது விட்டுட்டு போவோம். அப்படி விட்டுட்டு போனோம்னா 2 நாள் கழிச்சு பார்க்குற பெற்றோர் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும், அந்த 2 நாள் நிகழ்வுகளை தன்னோட அம்மா கிட்ட சொல்லும். இந்த தினத்துல இந்த நிகழ்ச்சி நடந்தது, நீ என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட பேசும். அதே மாதிரி அந்த ஆசிரியர் ஒரு 7 நாள் லீவ் போட்டுட்டு வராங்க ஸ்கூலுக்கு. வந்த உடனே அப்படியே பசங்க ஃபுல்லா அவங்க சூழ்ந்துக்கிட்டு அந்த 7 நாள் நிகழ்வுகளையும் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு அந்த இடத்துல ஒரு தாயாவுமே அவங்க அங்க நடந்துக்கிட்டாங்க. அவங்க முகத்துல ஒரு பூரிப்பு அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது, அந்த பிள்ளைங்களுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த கதைகளை வந்து அவங்க கிட்ட சொல்லும் போது. அது மாதிரி மட்டும் இல்லாம யோகா வந்து ஜிஓ போட்டு தான் நாங்கள் எல்லா பள்ளிகளுக்கும் கொடுத்தோம். இவங்க எப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்தாங்களோ அன்னையில இருந்தவே யோகா தியானம் எல்லாத்தையுமே கடைபிடிச்சிட்டு வராங்க இந்த பள்ளி பிள்ளைகள். மற்ற ஸ்கூலெல்லாம் நாங்கள் இப்போ ஜிஓ போட்ட பிறகுதான் இப்பல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாமே செய்வாங்க. இந்த நாடகம் பாட்டு இதெல்லாமே கம்மி தான். 5 பக்கம் அளவுக்கு கட்டுரை எழுதி கொடுத்தாலும் பசங்க வந்து அதை அப்படியே திட்டாம திணறாம ஒப்பிப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங்கை கொடுத்துருக்குறாங்க. நல்ல அளவுக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுத்துருக்குறாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நேரம் இல்லை 6 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும்னு சொன்னதுனால அவங்களோட கலைகளும் அவங்களோட பேர்ல இருக்க கலையும் சேர்ந்து மென்மேலும் வளர இறைவனை பிரார்த்தித்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி இடம் தருகிறேன். நன்றி சகோதரி அவர்களுக்கு. அடுத்ததாக ஹேண்ட்ரிஷன் சார் செலவரை அவர்களை மேடைக்கு அழைப்போம். கட்டளை மூலமாக அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அருமையான நேரத்திலும் பணப்பாக்கம் ஊராட்சியுடைய தொடக்கப்பள்ளியில் சீரும் சிறப்புமாக நடந்து வரும் இந்த ஆண்டு விழாவிற்கு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஓராண்டு காலமாக இந்த பகுதியிலே எங்களுடைய வேர்ல்ட் விஷன் இந்தியா செஞ்சி வட்டார வளர்ச்சி இந்தியா பணிகள் செயல்பட்டு வரும். குறிப்பாக நான் ஒருவேளை இந்த பகுதியில் வந்து ஓராண்டு காலமாக இந்த பகுதியில் பணி செஞ்சுட்டு இருக்கேன். அநேக நேரங்கள் அந்த வழியில் வரும்போதெல்லாம் இந்த பள்ளியில் வரும்போது எப்பவும் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக பார்த்தோன்னா நான் வர நேரங்களில் கரெக்டாக அந்த 12:20 வந்தேன்னு சொன்னால் எப்போவுமே இந்த செல்ஃபோன் யோகா நிகழ்வு நடந்து கொண்டிருக்கோம். ஒரு நாள் நான் வந்து முழுமையாக நான் வந்து அந்த மாணவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறத வந்து நினைச்சினேன் பார்வையிட்டு என்ன எனக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி இந்த வட்டாரத்தில் வேலை செஞ்சுருக்கேன். அவங்களும் கல்வி அந்த சிஆர்சியில் பயிற்று கொண்ட அந்த இதை வந்து நிச்சயம் வீட்டில் வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே எந்த சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் வந்து இந்த பகுதிக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசிரியர் வந்து இந்த பகுதிக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். இதே போல் அனைத்து பள்ளி மாணவர்களும் இந்த யோகாவை பெற்று பயனடைய இன்னும் இந்த நிகழ்ச்சி கண்டு கொண்டிருக்க நம்ம பெற்றோர்கள் வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா, இன்னும் இந்த ஆங்கில பள்ளி இந்த மோகத்தில் வந்து நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அதே நிகழ்வு இந்த
தமிழ் பள்ளிக்கூடங்களையும் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். இந்த பகுதியில் இருக்கிற இன்னும் சிறு குழந்தைகளை வைத்திருக்கவங்க அநேக என்ன செய்வோம், நம்மளுடைய பள்ளிகளில் வந்து என்ன செய்வோம், நம்ம பிள்ளைகளை வந்து சேர்த்து பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா அவர்களுக்கு. ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிறார்கள். அவளை அன்புடன் அழைத்து மகிழ்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளி ஆண்டு விழா நமது தலைமை ஆசிரியர் வந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிற்கு தலைமையேற்று இருக்க அருகாவூர் ஊராட்சி தலைவர் அவர்களே, இதை முன்னிலை வைக்க வந்திருக்க தபோவனம் சுவாமி அவர்களுக்கும் இந்த சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இங்கு இருக்கும் பெரியோர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலை 64 கலை 96 தத்துவம். இந்த 66 கலையை முந்தி 67 கலை 69 கலையை கூட நடத்தியிருக்கிறார்கள். கலை செல்வி என்கிற மிக தலைமை ஆசிரியர் அவர்கள் மிக சிறப்பாகவே நடத்துகிறார்கள். ஆகவே தத்துவம் 96, கலை 64 தான். இந்த கலையை நானே என் வயதுக்கு நான் எங்கேயும் கண்டதில்லை. ஆகவே அதை ஊக்கப்படுத்தி செய்து கொண்டிருப்பவர் தபோவனம் சுவாமி அவர்களை சார்ந்தது. அவரால் இவர்களும் மென்மேலும் வளர்ச்சியாகி கொண்டு இருக்கிறார்கள். அனைவருக்கும், பொதுமக்களுக்கும், கிராமத்தினுடைய இந்த கல்வி சிறார்களுக்கும், கல்வி மாணவ மாணவிகளுக்கும் மிக உற்சாகத்தை ஊட்டி அவர் ஒரு வரப்பிரசாதமாக ஆண்டவனுக்கு அடுத்து அவர்களையே சொல்லலாம் என்று சொல்லுகிறேன் நான். ஆகவே இந்த ஆண்டு விழாவை ஆண்டுதோறும் நடத்தி இந்த பணப்பாக்கம் கிராமத்தை மிக சிறப்பாக உங்கள் அனைவரையும், இந்த பணப்பாக்கம் கிராமம் சின்ன சிறு கிராமம், இந்த கிராமம் எங்கே இருக்கிறது என்று யாருக்கு தெரியாது. ஆனால் அந்த கலைச்செல்வர்கள் இந்த கலை மூலமாகவே இந்த பணப்பாக்கம் கிராமத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்தி இந்த பணப்பாக்கத்தை ஒரு மென்மேலும் வளர்ச்சி வரக்கூடிய அளவுக்கு சிறப்பாக செய்து கொண்டு இருப்பதற்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் அவங்களுக்கு என்னுடைய மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா அவர்களுக்கு. அடுத்ததாக சார்பாக ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பாரதியார் பாடல் வந்து நம்ம குழந்தைங்க தமிழ் மொழி வாழ்கவே. ஏன்னா தமிழ் வந்து இப்போ தேஞ்சிட்டு போற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதனால பாரதியாரோட கனவா எப்படி அவர் வந்து தமிழ் மொழி செழித்து இருக்கணும் அப்படின்னு பாடி வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படின்றத இப்ப இங்க நினைவு கூறுறாங்க நம்ம குழந்தைங்க. தான தன தன தான தன தன தான தந்தானே, தான தன தன தான தன தன தான தந்தானே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானாளந்த அனைத்தும் அளந்திடும் மண்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பிலும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்று
எம் பள்ளி மாணவர்கள் தமிழ் மொழியின் சிறப்பினை சொல்லெடுத்து வில்லில் தொடுக்கிறார்கள். கேட்போமா? ராதிகா, ஷர்மிளா, ஜெயப்ரியா, மோனிஷா, அருள்மொழி, கார்த்திகா, தினேஷ். தொன்மை என்றால் பழமை. நாம் தமிழ் மொழி பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியதனால் தொன்மையான மொழி என சொல்லுகிறோம். அப்படியா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்னால உண்டான மொழியே தமிழ் மொழி. ஆஹா, பல ஆயிரம் ஆண்டுகள் போனாலும் இப்போதும் புதுமொழியாய் இருப்பதும் தமிழ்